தேவன் அவருக்கு நம்முடைய உதவியும் தேவையில்லை, இதுவும் தேவையில்லை, எதுவும் தேவையில்லை. அவர் நம்மளை பார்த்து உனக்கு நான் இதை செய்வேன், அதை செய்வேன், நான் உண்மை உள்ளவனா இருப்பேன், என் வாக்குத்தத்தத்தை நம்பு, இதெல்லாம் சொல்றதுக்கு அவசியமே கிடையாது. அது மட்டும் இல்லை, அவசியமே இல்லைன்றதை விடுங்க, நமக்கு அவருடைய வாக்குத்தத்தங்களை பெறத்துக்கு தகுதியே இல்லை. ஆக்சுவலா நாம ஏதோ நல்லவர்களா இருந்தாவது பரவாயில்ல. ஞாயிற்றுக்கிழமை கூட பார்த்தோம்ல, நாம நல்லவர்களா இருந்தா பரவாயில்ல, ஓகே, நல்லவங்களுக்கு சூப்பரான வாக்குத்தத்தம் கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம். வேதம் நம்மளாம் நல்லவங்கன்னு ஒன்று சொல்லியே, எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள் வேதம் சொல்லுது. தேவனுடைய பார்வையில் எல்லாம் பாவிகளாக இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுது. தேவனுடைய சித்தத்தை யாருமே செய்யல, ஒருவன் கூட நீதிமானா இல்லைன்னு வேதம் சொல்லுகிறது. அப்ப அவருடைய பார்வையில் எல்லாருமே பாவிகள், எல்லாரும் யாருக்குமே தகுதி இல்லை. ஒன்றும் கேட்ட வேதம் சொல்லுது அவருக்கு சத்ருக்களாய் இருந்தோம் என்று. அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு பின்னால தேவன் வராரு, மீட்டெடுக்கிறார். தமக்குன்னு ஒரு ஜனத்தை மீட்டெடுத்து நம்முடைய குமாரனே அனுப்பி இந்த வேலையை செஞ்சு அதன் மூலமாக நம்மளை மீட்டெடுத்து நம்மளை சுத்திகரித்து கழுவி நம்மளை தகுதிப்படுத்தி நம்மளை பிள்ளைகளாக்கி அவருடைய சொந்த குடும்பத்திலேயே சேர்த்துட்டு அப்புறம் என்ன பண்றாரு, கிருபையின் ஈவுகளாகிய வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். இந்தாவா, அப்படி நான் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன்னு அவரே தம்மையே கட்டாயப்படுத்திக்கிறார். இது எங்க போய் சொல்றது? செய்யும் அளவு நான் விடமாட்டேன்றார். அவசியமே இல்லை, ஆனா செய்கிறார், கிருபையா செய்கிறார். தகுதி இல்லாதவர்களுக்கு வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். யாக்கோபுக்கு இப்படி பேசும்போது எனக்கு அதில் பெரிய ஒரு நம்பிக்கை உண்டாகுது. தகுதி இல்லாதவர்களுக்கு பிரம்மாண்டமான வாக்குத்தத்தங்கள் கிடைக்குது, பிரம்மாண்டமான வாக்குத்தத்தங்கள்.